வரவேற்கிறது. வெல்கம் டு பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். அடுத்து எங்க? ஊட்டிலேருந்து மைசூர் போகிறோம். ஒரு 200 கிலோமீட்டர் நினைக்கிறேன். வியா பந்திப்பூர் அண்டு முதுமலை. ஏதோ அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸைட்டடாக இருக்குது இந்த ட்ரைவ். பார்ப்போம். ஓகே ஓகே. குட் மார்னிங் மக்களே, நான் கார்த்திக் சிவா. வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ வந்து நம்ம ஊட்டியிலேருந்து மைசூர் போகிறோம். வியா பந்திப்பூர் அண்டு முதுமலை. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பந்திப்பூர் அண்ட் முதுமலை வந்து நீங்கள் எய்தர் ஏர்லி மார்னிங் போகலாம் இல்லாட்டி ஈவினிங் போகலாம் டு விட்னஸ் அனிமல்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம போகிற டைமில் இருக்குமான்னு தெரியல, பட் நான் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் போகிறேன். பிகாஸ் காலையில் வரைக்கும் காட்டுக்குள்ளே இருந்து ரோட்டில் வந்து விடுமா, அதுக்கப்புறம் வந்து வண்டி சத்தம்லாம் கேட்டவுடனே திரும்ப அனிமல்ஸ்லாம் காட்டுக்குள்ளே போயிடுமா. சப்போஸ் நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்லேயே போயிடுங்க. அப்படி இல்லாட்டி எண்ட் ஆஃப் த டே போங்க. திஸ் லைக் ஊட்டி டு மைசூர் போனாலும் சரி, இல்லை மைசூர் டு ஊட்டி வந்தாலும் சரி, பந்திப்பூர் அண்டு முதுமலை ரெண்டுமே வந்து ஒரே ஃபாரஸ்ட் தான். தமிழில் வந்து தமிழ்நாடோட ஃபாரஸ்ட் நேம் வந்து முதுமலை, கர்நாடகாவோட ஃபாரஸ்ட் நேம் வந்து பந்திப்பூர். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம அனிமல் எதுவும் விட்னஸ் பண்ணுறோமான்னு பார்ப்போம். அண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து எத்தனை காட்டுது? 159 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஒரு 4 hours 30 minutes காட்டுது ட்ராவல் டைம். ஓகே, ஸோ ஜாலியாக போவோம். மைசூரில் போய்ட்டு ஒரு ஸ்டேவை போடுவோம். இன்றைக்கி ஏதாவது அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுறோமா, நம்மளோட லக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஊட்டியில் இன்றைக்கி சண்டே, நல்ல டிராஃபிக் ஆஸ் யூஷுவல். கூடலூர் ரோட்லேருந்து ஒரு லெஃப்ட்டு, அந்த லெஃப்ட் வந்து மசனக்குடி ஒரு 61 கிலோமீட்டர். அண்டு அது பேர் என்ன, முதுமலை ஒரு 68 கிலோமீட்டர். ஊட்டி டு மைசூர் போகிற ரோடு பயங்கர டிராஃபிக். இங்கே பாருங்கள், என் மேப் பாருங்கள், செக்கச்சவையில் ரெட் கலரில் காட்டுது. குஜராத்தி இங்கே எதுக்கு குஜராத்தியோட இது வச்சுருக்காங்க, மைல் ஸ்டோனு. குஜராத்தி 1700 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. ஷார்ட்கட்னு சவுகார்பேட்டை கூட்டின்னு வந்துட்டீங்க போல இருக்கு. முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்டர் ஆகிட்டோம். ஏதாவது அனிமலை ஸ்பாட் பண்ணோம். இன்னைக்கு லக்கி தான். ஃபாரஸ்ட் ரோடு தானே? ரிசர்வ் ஃபாரஸ்ட். அப்படியே ஸ்லோவாக போகலாம். ஸ்லோவாக போனால் ஏதாவது அனிமல் சிக்குதான்னு பார்ப்போம். ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கமான் எலிஃபண்ட், கமான். அட்லீஸ்ட் ஒரு மானாச்சு, அட்லீஸ்ட் ஒரு காட்டு எருமெல்லாம் முடியாது. மான் ஓகே, டீசென்ட். எலிஃபண்ட் பார்த்தா சூப்பர். புலி பார்த்தா பைசா வசூல். வண்டி வந்து ஃபாஸ்ட் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் த ரோட் ஃபுல்லாகவே வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்மளால் ஒரு 30-40 தான் வண்டி ஓட்ட முடியுது. பரவாயில்ல, அது ஒரு நல்ல ஐடியா தான். கண்ணாடிலாம் போட்டிருக்கேன். ஏதாச்சும் ஒரு மிருகமாச்சும் வருதுன்னு பார்ப்போம். இந்த டைம்ல மிருகங்களை பார்க்குறது கஷ்டம் தான். ஏன்? நைட் ஃபுல்லாக ஹண்டிங்லாம் பண்ணியிருக்கோம், சாப்பாடு தேடி சுற்றிட்டு இருக்கோம். போய் தூங்கிட்டு இருக்க டைம் இல்லை
அதுவும் இல்லாமல் வண்டிலாம் கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரோட்டில் ப்ராபப்ளி நிறைய இருக்கும். கரெக்ட். இங்கே பாரு 600 அடிச்சுட்டு வரான் பாரு பைத்தியக்காரன். அப்புறம் எப்படி இருக்கும்? எங்கேருந்து வரானுங்களோ? ஸ்பீட் பிரேக்ஸும் போட்டிருக்காங்க. என்னதான் இவங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியல. வனவிலங்கு வழித்தடம் போட்டிருக்கு, வாகனங்கள் நிறுத்தக்கூடாது இங்கே. இதெல்லாம் போட்டிருக்கு தவிர ஆனால் அது வண்டி ஒன்று கூட வரமாட்டேன். ஆனால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதுங்க வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு தான். கரெக்ட். இப்போ நீ வந்து வீட்டுக்குள்ள இருக்க, சரிம்மா தானே கரெக்ட்ன்ற எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டா சொல்லு, என்னது சொல்ற பார்க்கலாம். நீ வந்து வீட்டுக்குள்ள இருக்க, அனிமல்ஸ் வந்து சென்னைக்கு வந்திருக்கு, அப்படி வந்து முடிச்சிரு வேணாம். வைல்ட் அனிமல்ஸ் நாங்க கடைசியா குரங்கு தான் வந்திருக்கு சார். குரங்கு காட்டி ஏமாத்தாதீங்க சார். புலி வாங்க, எலிஃபென்ட் வாங்க. ஒரு 10 கிலோமீட்டராக அனிமல்ஸ் எதுவும் ஸ்பாட் பண்ணல. பட் ஆனால் ரோடு வேற லெவலில் இருக்குது. நிஜமா சூப்பராக இருக்கு. Don't feed animals. Don't feed animals. Don't feed animals. Don't tease animals. அப்படிலாம் போட்டிருக்காங்க அங்கே. முக்கிய யானை வழித்தடம். பரவாயில்ல, முதுமலை வந்ததுக்கு காட்டு மான் அண்ட் பைசன் தெரியுதா? அங்க மான் இருக்கு, இங்க மாடு இருக்கு. சூப்பர். ஐ மான் பார்த்தா சரி ஓகே டிஜா. அட்லீஸ்ட் மான் வச்சு பார்த்தோமே. அது ரெயின்டியர். அது அப்படியா? கொம்பு மான் அங்க வேற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது மான். வந்ததுக்கு காட்டு மாடு தான். மானு அங்கேயே தான் இருக்கு பக்கத்துலயே. அது புலி மான். ஏய் ஆமா, எஸ். ஏ பைசனும் மானையும் எவ்வளோ மானு. பைசனும் மாடு பார்த்துட்டோம். ஒரு வழியா மான் பார்த்துட்டோம். வந்ததுக்கு கஷ்டப்பட்டதுக்கு அதான் ஒரு வழியா மானும் பைசனும் பார்த்தாச்சு. அடுத்து புலியும் யானையும் பார்க்கணும். யானை இந்த வழித்தடத்துல நிறைய வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாப்போம் யானை வருதான்ட்டு. ஆனா பாவம் அதெல்லாம் ரோடுக்கு பயந்து நெத்திக்கு உள்ள பூந்துட்டு இருக்கும். யானை அண்ட் புலி பார்த்தேன். மாஸ் பார்க்கலாம். இது வந்து தெப்பக்காடு ஊர். தெப்பக்காடு ஊரில் தான் வந்து தி எலிஃபென்ட் விஸ்பர் அந்த படம் எடுத்தாங்க இல்லை? ஆமாம், அங்கே தான் யானைகள் சரணாலயம் இருக்குது. யானைகள் சரணாலயமும் இங்கே தான் இருக்குது. டர்ன் லெஃப்ட். எனக்கு என்ன போகணுமா? என்னத்துக்கு? எதுவும் வேண்டாம். இதுதான் சஃபாரி. இங்கே தான் போகணுமா? ஜாலி. ஏ யானை அங்கே இருக்கு. ஓகே, அங்கே ஒரு யானை இருக்குது. ஸோ யானையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து யானை ரோட்டுக்கு வரணும். ஒரு வழியா மானை பைசன் கடைசியில் யானையும் பார்த்தாச்சு. என்னதான் நம்ம ஜூக்கு போய் நம்ம வண்டலூர் ஜூல போய் பார்த்தாலும் சரி, யானை படுத்துட்டு இருக்கா. ஓ அது பாறையா? எங்க எதை பார்த்தாலும் யானை மாதிரியே இருக்கு. அதனால அதான் இப்போ நம்ம வந்து அதுங்களோட இடத்துக்கே வந்து அதை காட்டுக்குள்ளேயே வந்து பார்க்கறது, ஒரு அதுங்க ஃப்ரீடமா இருக்கிறத வந்து தூரத்துல இருந்து பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு. இல்லை பூஜா? ஆமா, சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, யானையை ஸ்பாட் பண்ணிட்டோம் கடைசியா. அவதான் கண்டுபிடிச்சா. நாங்க கண்டுபிடிக்கல. முன்னாடி ஒருத்தவங்க நின்று கை காமிச்சிருந்தாரு. என்னடா கை காமிக்கிறாங்களா திரும்பி பார்த்தா யானை இருந்துச்சு. ஸோ எப்படி வந்து அனிமல்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஃப்ரண்ட்ல யாராவது போகும்போது அப்படி இப்படி கை காட்டுவாங்க. அப்போ வண்டியை நிறுத்திட்டு நீங்களும் ஸ்பாட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஓகே, யானையும் பார்த்துட்டேன். இப்போ அடுத்து யானை எய்தர் காருக்கு நடுவில் வரணும், அப்படி இல்லைன்னா புலி ரோட்ல நடந்து போகணும். இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டேன். மாஸ். இன்னும் முதுமலை முடியணும். கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் இருக்கு. முதுமலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பந்திப்பூர். அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பந்திப்பூர்லயாச்சும் டைகர் கிடைக்குதான்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஓரமா படுத்துட்டு இருக்கும் போது நாங்க அப்படியே பாஸ் பண்ணி பார்த்தா கூட ஓகே தான். பார்த்தா ஓகே. வனவிலங்கை வனத்தில் பார்க்கணும், அவ்வளவுதான். அதுதான். இல்ல அதுவும் இல்லாம நாங்க யானை வந்து ஒரு கிராமத்து கிட்ட, தெப்பக்குளம் கிட்ட பார்த்துட்டோம். தெப்பக்காடு கிட்டே பார்த்துட்டோம். தேங்க்யூ. விசிட் அகைன். நன்றி. மீண்டும் வருக. முதுமலை புலிகள் காப்பகம். இப்போ இது முடிஞ்ச உடனே பந்திப்பூர் வெல்கம்ஸ் வருமா? அங்க பாரு, ஏர் கவுடர் பிரிட்ஜ். அங்க வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். அப்பா சமல. தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வெல்கம் டு கர்நாடகா.
பார்க் என்ட்ரி ஃபீ. ஓ என்ட்ரி இருக்கு போல இங்க 20-50. வெல்கம் டு பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். ஓகே, முதுமலை முடிச்சுட்டு பந்திப்பூர் வந்துட்டோம். எடுத்துட்டு ஒரு மயில ஸ்பாட் பண்ணிருக்கோம். அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குது. ஊட்டியிலிருந்து முதுமலை தாண்டி பந்திப்பூர் வந்து பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் முடிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. என்ன அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணீங்க ரம்யா? ஃபஸ்ட்டு நம்ம ஊர் மங்கி, அதுக்கப்புறம் மானு, அதுக்கப்புறம் பைசன், அப்புறம் யானை. யானை நிறைய இடத்துல பார்த்தோம். யானை நிறைய பார்த்தோம், மான் நிறைய பார்த்தோம். மான் நிறைய, மான்லாம் கூட்டமா இருந்துச்சு. இல்ல சில எடுக்க முடியல. ஏன்னா வந்து அவங்க நாங்க ஒரு நிமிஷம் யானை எடுக்கிறதுக்கு நிக்கும் போதே வந்துட்டாங்க, டக்குன்னு வந்துட்டு எடுங்க அப்படின்னு. ஃபாரஸ்ட் ஜீப் வந்து ரவுண்ட்ஸ்ல இருந்துகிட்டே இருக்காங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா வந்து முதுமலையில வந்து கொஞ்சம் ஓகே அட்ஜஸ்ட் எடுக்கலாம், இங்க வந்து பயங்கர சீனு, நிறைய எடுக்க முடியல, சுத்தமா அலோவ் பண்ணவே. அப்புறம் மயில் பார்த்தோம். ஆமா, மயில் ஒன்று பார்த்தோம். ஸோ ரூட் வந்து வரும்போது ஊட்டியில இருந்து கூடலூர் வந்துட்டு, கூடலூர்ல இருந்து ஒரு லெஃப்ட் போச்சு, அங்கே போனால் கோழிக்கட் அண்ட் வயநாடு போய்க்கலாம். பட் கூடலூர் போயிட்டு முதுமலை, பந்திப்பூர், இப்போ வந்து குண்டல்பேட் போயிட்டு குண்டல்பேட்ல இருந்து நாங்கள் ஊட்டி போகிறோம். ஓகே, ஊட்டியில் மைசூர், சாரி இன்னைக்கு வந்து மைசூர் போகிறோம். குண்டல்பேட்ல இருந்து மைசூர் போகிறோம். நாளைக்கு மைசூர்ல இருந்து சென்னை. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Hey everybody. Okay, thanks for watching this video. Tata, Karthik signing off. Bye bye. ஆஃப் ஆயிடுச்சு, என்ன சார்ஜ் இல்லையா?